மக்களுக்காக பணியாற்றி கொண்டு உழைத்து கொண்டு உயிரை மாய்த்து கொண்டு உயிரை பணைய வைத்து மக்களுக்காக வேலை செய்கின்ற பணியாற்றுகின்ற இவ்வளோ அரசு ஊழியர்கள் பணியாளர்கள் இவ்வளோ போய் வேலை செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் திமுக கிட்ட பணம் இல்லையா, அரசு கிட்ட பணம் இல்லையா, நிதி கிடையாது. ஆனா தேர்தலுக்காக உங்களுக்கு 3000 ரூபாய் 5000 ரூபாய் உங்களுக்கு நிதி கிடைக்குது. எங்கிருந்து வந்தது அந்த நிதி? அதுவும் முன்பணமா மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது நாங்க முன்கூட்டியே கொடுத்துடுவோம். ஏன்னா யாராவது நீதிமன்றம் போய் அதை தடுத்து நிறுத்திடுவாங்களாம். அடப்பாவீங்களா, ஒரு திட்டம் நடைமுறையில் இருந்ததுன்னா தேர்தல் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அந்த திட்டம் தொடரும். யாரும் நிறுத்த முடியாது, யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது, யாரும் கோர்ட்டுக்கு போக போறது கிடையாது. இப்படி ஒரு பொய்யை சொல்லி அடுத்த மாசம் கிடைக்காது அவங்களுக்கு. அதுவும் சொல்லிவிடுங்க பெண்கள் கிட்ட, ஏமா 5000 முடிஞ்சு போச்சு இல்லை, அடுத்த மாசம் 1000 ரூபாய் வராது, அடுத்த மாசம் 1000 ரூபாய் வராது, அதுக்கு அடுத்த மாசம் 1000 ரூபாய் வராது. அதுவும் கோடை காலத்தில் 2000 ரூபாய் முன்பணம் கொடுக்குறாங்களா? ஏன் போன வருஷம் கோடை வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் கோடையே வரலையா? இவ்வளோ ஒரு மோசடி 420 ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாதுப்பா.